தமிழ் கடவுள் முருகனை சந்திக்க திருச்செந்தூர் வந்திருக்கோம். கந்தர் அனுபூதியில வர 15வது பாட்டு. அதை உங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு பிரியப்பட்டேன். காரணம் பின்னாடி சொல்றேன். முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுபுங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என்குண பஞ்சரனேங்கிற இந்த பாட்டை தொடர்ந்து பாடுனா நினைவாற்றல் பெருகும்னு பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா சொல்றாங்க. ஐயா காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழ் வெறும் வார்த்தைகளால் ஆன மொழி இல்ல, அது உயிரால் ஆன மொழி. அந்த மொழி அதுவும் முருகனை போற்றி பாடும்போது உங்களுக்கு எல்லா வளமும் பெறுவதற்கு கருணை கடல் முருகனின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். பாடுன முதல் திருப்புகள்னு இதை சொல்றாங்க. முத்து முத்தா பாடுன்னு முருகன் சொன்னதுக்கு அப்புறம் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என ஓதும் முட்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொக்கு நடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்த பௌரிக்கு திரகிடக என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவள பெருமாளே அப்படின்னு அருணகிரி முதல்ல முருகனுக்கு பாடின இந்த திருப்புகளை முருகனுடைய இந்த குன்றக்குடி சன்னதியில பாடினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வட்ட ஊருக்கு வரணும்னு முடிவு பண்ணும் போதே தெளிவாக முடிவெடுத்தது குன்னக்குடி போய் முருகனை பார்த்துடணுங்கிறது தான். சம்பவனை பார்க்குறதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமியை பார்த்துலாமியா அப்படின்னு நினச்சான். பார்த்தீங்களா, தலைவிக்கு ஒரு கிஸ்ஸை போட்டு மேலே ஏறலாம் நினச்சாக்க க்யூட்னஸ் ஓவர்லோட தான் அண்ணா தலைவி. அப்புறம் அங்கேருந்து படிக்கட்டில் ஏறும்போது எங்கள் அப்பா சொன்னார், கார்த்திகை விநாயகர்னு ஒருத்தர் இருந்தார். இங்கே தான்ப்பா உனக்கும் காது ஊற்றணும். நாங்கள் எங்கள் அப்பா இன்னமும் காது ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, யாரோ 2 குட்டிகளுக்கு உட்காந்துக்கிட்டு. சரி அப்படின்ட்டு அரோகரான்னு படி ஏற ஆரம்பித்தான். ரெவண்டு படியாக ஏறி இந்த வேகாத வெயிலில் மேலே போய் முருகனை பார்த்துலாம் நினச்சா அடாடாடாடா எவ்வளவு கூட்டம். இந்த வெயிலையும் அவ்வளவு சனம் வந்துச்சு. எல்லாம் அந்த முருகன் முகத்தை பார்க்குறக்காண்டி தான். உள்ளே போனாக்க அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி செகசோதியாக நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்களா எவ்வளவு இந்த கொடிக்கு பின்னாடி தான் அந்த சேவர் கொடியோன் இவ்வளோ பேர். உங்களுக்கு காட்டேன்னு பார்க்குறீங்களா? காட்ட மாட்டேனே, வேணும்னா குன்னக்குடியில் பார்த்துக்கிருக்கேன். ஏன்னா சாமியை இந்த கேமராக்களில் காட்டக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தாத்தே இந்த மீசக்காரர் முதற்கொண்டு இங்கே இருக்கிற சேவை மயில் முருகன் எல்லாரையும் பார்க்க முடியும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பிரணவ மந்திரம் ஓம் போட்டு மயில் சேவெல்லாம் இருக்கும். இதுக்கு அங்கிட்டு பார்த்தா ஊரே தெரியும். எங்களுக்கு சின்ன வயசில் பெரிய மலை இதுதான். இங்கே தான் கல்யாணம் காது ஊத்து என்ன நல்லதுனாலும் இங்கிட்டு சுற்றுப்பட்டில் இருக்கிற பூரா மக்கள் இங்கே தான் வருவான். பெரிய மருதுக்கு ராஜபலவ நோய் அதை இந்த முருகன் தான் தீர்த்து வச்சார்னு சொல்லி இந்த தலத்துக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு. அதனால் பெரிய மருதுக்கு மட்டும் கிடையாது, தமிழர்களுடைய கடவுள் முருகன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப பெருவகையோடு அதை சொல்கிறோம். மற்ற கடவுள்கள்லாம் நம்ம வேண்டுறோமா அப்படின்னா, இப்போ கண்ணனெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது வட இந்தியர்கள் வழிபடுகிற கடவுள் அப்படின்னு நினைக்கிறோம். பலராமனை இன்றைக்கி தமிழ்நாட்டில் கும்பிட்றோம்னா ரொம்ப ரொம்ப எங்கேயோ குறைவு, கண்ணனுடைய அண்ணன். ஆனால் இந்த ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இதை சொல்கிறவர் யார் அப்படின்னா, தமிழ் பேராசிரியராகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் மிக தேர்ச்சியோடு ஆய்வு செஞ்சு அதை இந்த மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு போய் சேர்த்தவருமா இருக்கிற பரமசிவம் அவர்கள். அவருடைய பண்பாட்டு அசைவுகள், அறியப்படாத தமிழகம் மாதிரியான புத்தகங்கள் பெரிய புரட்சியை இந்த மண்ணில் ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமாக அழகர் கோயில் பற்றி அவர் பண்ண ஆய்வேடு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வர்ற விஷயம்னு இதை பாரதி பாஸ்கர் அவர்கள் சொன்னாங்க. நம்ம ஊரில் பார்த்துருப்போம், முக்கியமாக தென் மாவட்டங்களில் வெள்ளக்கண்ணுன்னு பேர் வச்சுருப்பாங்க. வெள்ளக்கண்ணு நிறைய பேருக்கு பேர் பார்த்துருப்போம், வெள்ளக்கண்ணை அப்படின்னு. நான் ரொம்ப நாள் வெள்ளக்கண்ணுன்னு என்ன பேர், அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் சொல்கிறாரு பரமசிவம் அவர்கள் இந்த ஆய்வை சொல்கிறாங்க. கண்ணனுடைய அண்ணன் பேர் பலராமன் இல்லையா? பலராமன் கண்ணன் மாதிரியே இருப்பார், ஆனால் கண்ணன் கருமை நிறத்தை கொண்டவன், ஆனால் பலராமன் வெள்ளையா இருப்பார். அப்போ பலராமனை தான் வெள்ளக்கண்ணன்னு சொல்றாங்க. அந்த பேரை தான் நம்ம ஊர் நிறைய பேருக்கு வெள்ளக்கண்ணன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த தகவல் உங்களுக்கு எவ்வளவு புதுசு, உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
அருணகிரிநாதர் எழுதின கந்தர் அனுபூதியில் நிறைவான 51வது பாட்டு இது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற இந்த பாட்டு நமக்கு எல்லா செல்வங்களையும் முருகா குடியா அப்படின்னு இருக்கிற பாட்டுன்னு அருணகிரிநாதர் காஞ்சி பெரியவாவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே 15வது பாட்டு முருகன் குமரன் குகனென்று ஒளிந்து அந்த பாட்டு ஞாபக சக்தியை நினைவுபடுத்துறதுக்கு பாடுதான். முருகனை வேண்டுவோம், முருகன் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார்னு நம்புவோம். அரோகரம். வடபழனி முருகன் கோயிலில் காலையில் இந்த சூடான வெண்பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நம்ம இந்த வெண்பொங்கலை சாம்பார் சட்னி இதுலேயே வச்சு சாப்பிட்ருவோம். ஆனால் ஒரு பரிசுத்தமான வெண்பொங்கலை இப்படி தொண்டையில் வாங்கி சூடாக தொண்டையில் இறக்கும்போது கதை 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 கதைன்னு அது பரவச நிலை நம்ம கொடுக்குது. அந்த வெண்பொங்கலில் அந்த சீரகம் பாருங்கள், நம்ம யோகத்தை பாருங்கள், முந்திரிலாம் வேறு வந்திருக்கு. சீரகம், அந்த பாசிப்பருப்பு, அந்த பச்சை அரிசி குழஞ்ச சோறு, இதெல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணும் பாருங்க. அடாடாடுறோம் லேசாக காரலுக்கு மிளகு போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க மிளகு வந்துருச்சு. அடாடாடாடா முருகனுடைய முழு அருளும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆஹா, அந்த இளஞ்சூடும் கதகதப்பும் இந்த வெண்பொங்கலுடைய நெய் மணமும் அடா 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 சொல்றாங்க. சண்டே அப்படின்னாவே நமக்கு சாப்பாடு டே தான். நம்ம சண்டேல என்னென்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிறத புதுசாக விளக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு சிறப்பான ஒரு இடத்துல சாப்பிட வந்திருக்கோம். எங்கன்னா திருவண்ணாமலையில் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அங்கே வந்து பிரசாதங்கள் வாங்கிட்டு வந்து இது இன்னைக்கு சாப்பாடாக போட்டு நொறுக்க போகிறோம். அதனால் இன்னைக்கு வீலாக்கு இப்படி வெஜிடேரியனாக போயிடுச்சு அப்படி நினைக்காதீங்க. சிவபெருமான் கொடுத்தது இல்லை, கவுண்டருக்காரர் கொடுத்தது. அவருக்கு நான் அதே பணம் கொடுத்து வாங்கினேன், ஃப்ரீயாகவும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா பார்க்கும்போதே இந்த பொங்கல் புளியோதரை அப்புறம் லட்டு வேறு வாங்கியிருக்கேன். அதுவும் இந்த மிளகு வடை தேன்குழல் அதிரசம்லாம் இருக்குனாங்க, தீர்ந்து போச்சான். அது ஒரு மன உளைச்சல் தான். இருந்தாலும் இன்னைக்கு சாப்பாடை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே பொங்கல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கம்ம 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 கம்மன்னு நல்லா குழன்னு அந்த அக்கா எடுத்து கொடுத்தாங்க. பொங்கல் எல்லாருக்கும் செஞ்சுட்டு வந்துடாதுங்க. அடாடாடாடா பொங்கலை மட்டும் போட்டா யார் கவனிக்கிறது? 2 பேரை வாங்கி வச்சிருக்கோம். புளியோதரையை புளிப்பு இல்லாமல் சுவையாக செய்கிறது இருக்குல்ல, அது ஒரு கலை. அது சரியாக செஞ்சிருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வரும்போது நிச்சயமாக கோவிலுக்கு வாங்க. நல்லா